15 minutes ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் படிச்சிட முடியுமா? தாராளமாக முடியும். ஆனால் உங்களுக்கு 2 விஷயம் ஆல்ரெடி நல்லா தரவாக தெரிஞ்சிருந்தா. ஒன்று சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்னுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அது பார்த்துருங்க. அதே மாதிரி டென்சஸ்கோட வீடியோவும் நீங்கள் தரவாக பார்த்து அந்த 2 சப்ஜெக்ட்லையும் தரவாக இருக்கீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் 5 minutes or 10 minutes. அவ்வளோதான். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். பார்த்துடலாமா? இப்போது ஒரு சின்ன கொஷின்ப்பா. 4 ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 4 ஆப்ஷனில் எது பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? The cat chased the mouse. The cake was baked by my grandmother. I will finish the report tomorrow. The students eagerly answered the teacher's question. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எது பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா? ஏதாவது பார்த்தலாமா எது பாசிவ் வாய்ஸ்னு? இப்போது ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் விஷயம் சொல்லிடுறேன். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸில் எந்த ஒரு நபரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு செயலை யார் செஞ்சாங்களோ அந்த ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். ஸோ இந்த சென்டென்ஸில் யாருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? ஐ அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கு தான். இதுவே பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸே இருக்காது. என்ன வேலை நடந்ததோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த வேலையை யார் பண்ணாங்க, நீ பண்ணியா, நான் பண்ணினா, அதெல்லாம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. பாசிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிட் த ஹோம்ஒர்க் அப்படின்னு நான் சொன்னேன்னா இது ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸில் இதை நான் மாற்றணும்னா த ஹோம்ஒர்க் வாஸ் டன் பை மீ அப்படின்னு வரணும். ஸோ இந்த சென்டென்ஸில் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு இருக்குது? த ஹோம்ஒர்க் வாஸ் டன். யார் பண்ணாங்க யார் பண்ணல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஹோம்ஒர்க் முடிஞ்சுதா? ஆமாம் முடிஞ்சுது. ஸோ இம்பார்ட்டன்ஸை பொறுத்து தான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸில் லாஸ்ட்டில் பை ஹர், பை மீ அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தால் கூட எனக்கு ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்கும், மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 4 சென்டென்ஸில் எது பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக இருக்குது? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். த கேட் சேஸ்ட் த மவுஸ். இங்கே கேட்டுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் தராங்க கிடையாது. த கேக் வாஸ் பேக்டு பை மை கிராண்ட்மதர். த கேக் வாஸ் பேக்டு இதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது இந்த சென்டென்ஸில். அப்போ இது பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸாக இருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம செஞ்ச வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷனாக வச்சுப்போம். இதுக்கும் ஐ வில் ஃபினிஷ் த ரிப்போர்ட் டுமாரோ. நாளைக்கு நான் ரிப்போர்ட்டை முடிச்சிடுவேன். ஆனால் இது ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் ஈகர்லி ஆன்சர் த டீச்சர்ஸ் கொஷின். யார் ஆன்சர் பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இப்போ எது கரெக்டான ஆன்சர்? த கேக் வாஸ் பேக்ட் பை மை கிராண்ட்மதர். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இப்போ ஒரு கொஷின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது, பாசிவ் வாய்ஸில் மாற்றணும். சரியா? யூஸ்வலி இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு சேஞ்ச் இன்டு அதர் வாய்ஸ் அப்படின்னு மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போ கொடுத்துருக்க சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா பாசிவ் வாய்ஸில் இருக்கான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஃபர்தராக இதோட ஆன்சர்ஸை கொடுக்க முடியும். த கம்பெனி ஹயர்ட் அ நியூ மேனேஜர். ஸோ இந்த இடத்துல த கம்பெனி அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். அதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு சென்டென்ஸை பார்த்த உடனே யூ ஷுட் ஸ்பிளிட் தெம் அப். ஸோ த கம்பெனி அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வரும், ஹயர்டுங்கிறது வேர்பு, அ நியூ மேனேஜர் இஸ் ஆப்ஜெக்ட். இது சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்து தரவா தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இது ஆன்சர் பண்ண முடியும். த கம்பெனி ஹயர்ட் அ நியூ மேனேஜர். ஸோ இது என்ன பண்ண போறீங்க தெரியுமா? ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வாங்க, சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு போங்க, எக்ஸ் மாதிரி கிறிஸ் கிராஸ் பண்ணுங்க. சரியா? அப்போ அ நியூ மேனேஜர் இங்கே வந்துடும், அ நியூ மேனேஜர் முன்னாடி வந்துடுவாங்க, த கம்பெனி பின்னாடி போயிடும். ஸோ இந்த கம்பெனிக்கு முன்னாடி த இருக்கா ஏ இருக்கா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா? இப்போ த கம்பெனி பின்னாடி போயிடுச்சு, நியூ மேனேஜர் முன்னாடி வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? இந்த ஹையர் அப்படிங்கிற வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த வேர்போட தேர்ட் ஃபார்ம் நான் யூஸ் பண்ணணும். ஆனால் இது ஆல்ரெடி ஹையர்டுன்னு சொல்லி தேர்ட் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம், V3 ஃபார்ம். எப்போவுமே பாசிவ் வாய்ஸில் V3 ஃபார்ம் தான் இருக்கணும், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அப்படின்னா என்ன மேம்? நம்ம சின்ன வயசுலலாம் டென்சஸ் படிக்கும்போது ரைட், ரோட், ரிட்டன், ஈட்,
ate, eaten இப்படி படிச்சிருக்கோமா? அதுல ஃபர்ஸ்ட் சொல்றது write, eat இதெல்லாமே வந்து present tense V1 form அப்படின்னு சொல்லுவோம். செகண்டா சொல்ற wrote, ate இதெல்லாமே வந்து past tense அது V2 form. தேர்டா சொல்றது written அப்படின்னு சொல்றது V3 form. சரியா? ஸோ இந்த மாதிரி V3 ஃபார்ம் தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். தேர்ட் காலம்ல இருக்கிறது V3 ஃபார்ம்னு சொல்லலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இதை நான் எழுதியாச்சு. இப்போ இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பேலன்ஸ் இருக்கு. இந்த சென்டென்ஸ் எந்த டென்ஸ்ல இருக்கு? த கம்பெனி ஹயர்ட் அ நியூ மேனேஜர். ஹயர்ட் ஆல்ரெடி ஹயர் பண்ணிட்டாங்க, விச் இஸ் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ அதே பாஸ்ட் டென்ஸ் இங்கேயும் வரணும்னா நான் வாஸ் இல்லை வேர் ஏதோ ரெண்டு வேர்டில் ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணணும். மேனேஜர் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன்னா வாஸ் யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் நவுன்னா வேர் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நியூ மேனேஜர் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் நவுன். ஒரே ஒரு மேனேஜர் பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போது வாஸ் அ நியூ மேனேஜர் வாஸ் ஹயர்ட். இந்த இடத்துல பை அப்படிங்கிற ஒரு வேர்ட் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் பாசிவ் வாய்ஸ் வரும்போது. இந்த சப்ஜெக்டை பின்னாடி கொண்டு போவீங்க இல்லையா, கொண்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி பை அப்படிங்கிற ஒரு வேர்டை ஆட் பண்ணணும். நியூ மேனேஜர் வாஸ் ஹயர்ட் பை த கம்பெனி. புரிஞ்சுதா? இப்படி தான் மாற்ற போறீங்க. இப்போ பாஸ்ட் டென்ஸில் பார்த்தாச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ வாட்டர்ஸ் த பிளான்ட் எவ்ரிடே. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. இதை எப்படி மாற்ற போகிறோம் பார்க்கலாமா? ஸோ லெட்ஸ் see. ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருக்கும், வாட்டர்ஸ் அப்படிங்கிறது வேர்பாக இருக்கும், த பிளான்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், எவ்ரிடேங்கிறது அட்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இதில் தெளிவாக இருங்க. தென் இந்த சப்ஜெக்டை நம்ம கிறிஸ்கிராஸாக கொண்டு வரணும், ஆப்ஜெக்டும் சப்ஜெக்டும் இல்லையா? ஏவை அப்படியே வச்சுக்கோங்க, கடைசியிலேயே வச்சுக்கோங்க, அதை மாற்றவே வேணாம். இதை முன்னாடியும் கொண்டு வர வேணாம், எங்கேயுமே மாற்ற வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். த பிளான்ட்டை முன்னாடி கொண்டு வாங்க, த பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட்டுக்கு முன்னாடி த இருக்கா, ஏ இருக்கா, ஆன் இருக்கா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் சேர்த்து தான் முன்னாடி கொண்டு வரணும். நெக்ஸ்ட் ஷீ இங்கே வந்துருமா? இப்போ அவ தினமும் தண்ணி ஊத்துறா பிளான்ட்டுக்கு. இது அப்படியே பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் போது அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றப்படுகிறது, இல்லை அவளால் ஊற்றப்படுகிறது அப்படித்தானே வரும். அவளால் அப்படின்னா பை ஹர் அப்படின்னு மாறும். ஷீ வந்து என்னவா மாறும்? ஹர் அப்படின்னு மாறும். அண்ட் இந்த ஹருக்கு முன்னாடி நான் என்ன ஆட் பண்ண சொன்னேன்? பை ஆட் பண்ண சொன்னேன்னா அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேர்பை கொஞ்சம் பார்க்க போகிறோம். வாட்டர்ஸ், இது என்ன டென்ஸில் இருக்கு? ப்ரெசன்ட் டென்ஸ். அதே டென்ஸ் தான் எனக்கு இங்கே ஆன்சராகவும் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்ட் இன்டைரக்ட்ல மட்டும்தான் டென்ஸ் மாறும், ஆக்டிவ் பாசிவ்ல டென்சஸ் சேஞ்ச் ஆகாது. அதே டென்ஸ் அப்படியே தான் ஆன்சர்ல வரும். ஸோ வாட்டர்ஸோட V3 ஃபார்ம் யூஸ் பண்ணணும். என்னவா வரும்? வாட்டர்டு, வாட்டர்ட். சரியா? இப்போ இது என்ன டென்ஸ்ல இருக்கு? நான் என்ன ஹெல்பிங் வேர்ப் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும்? இஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆர் யூஸ் பண்ணலாம். ப்ரெசன்ட் டென்ஸ்னா த பிளான்ட் அப்படிங்கிறது சிங்குலரா ப்ளூரலா? அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ண முடியும். த பிளான்ட் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன், அப்போ இங்கே இஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் வராது. த பிளான்ட் இஸ் வாட்டர்ட் பை ஹர் எவ்ரிடே. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்த்தலாம். ஷீ ஹாஸ் கம்ப்ளீட்டட் த ஹோம்ஒர்க். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. ஹாஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்தா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரியா? இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஷீங்கிறது சப்ஜெக்ட், ஹாஸ் கம்ப்ளீட்டட் verb, என்ன கம்ப்ளீட் பண்ணா? ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணா. ஸோ தட் இஸ் an ஆப்ஜெக்ட். புரிஞ்சிருச்சா? இப்போ லெட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். த ஹோம்ஒர்க் முன்னாடி வந்துடும், த ஹோம்ஒர்க் முன்னாடி வந்துடும். ஷீ என்னவா கன்வெர்ட் ஆகி பின்னாடி போகும்? ஹர் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நான் பை ஆட் பண்ணணும். இது தெளிவா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? வேர்போட தேர்ட் ஃபார்ம் கொண்டு வரணும். ஹாஸ் கம்ப்ளீட்டட். இங்க கம்ப்ளீட் அப்படிங்கிறது தான் வேர்ப். இதோட தேர்ட் ஃபார்ம் என்ன? கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட். ஸோ அதுவும் கம்ப்ளீட்டட் தான். அப்போ அப்படியே எழுதிக்கோங்க, கம்ப்ளீட்டட். ஸோ இங்கே நான் ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணணுமே, அதுக்கு இது என்ன டென்ஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஹேஸ் இருக்குன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ ஹேஸ் இருந்தாலே இந்த இடத்துல பீன் வரணும், ஹேஸ் பீன் அப்படின்னு வரணும். சரியா? இங்கே வந்து ஹேஸ் ஹேவ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறத பொறுத்து. எகெயின்
the homework அப்படிங்கிறது சிங்குலர் நவுன், அதனால நான் இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹேவ் யூஸ் பண்ணலை. புரிஞ்சுதா? இப்போ ஹேஸ் இருந்தாலே ஹேஸ் பீன், ஹேவ் பீன் இந்த ரெண்டு வேர்ட்ஸில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்டிங் ஆன் வாட் நவுன் இஸ் த சப்ஜெக்ட், சிங்குலர் நவுனா ப்ளூரல் நவுனா அப்படிங்கிறத பொறுத்து. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட், த மெக்கானிக் வில் ரிப்பேர் த கார். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பாசிவாக மாற்ற போகிறேன். பார்க்கலாமா? த மெக்கானிக் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வில் ரிப்பேர் அப்படிங்கிறது verb, கார் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இதை அப்படியே ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. த கார் முன்னாடி வருமா? த கார் முன்னாடி வரும். த மெக்கானிக் பின்னாடி போயிடும். த மெக்கானிக் பின்னாடி போயிடும். இப்போ த மெக்கானிக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? பை வரும். ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாத்துறீங்கன்னா எப்பவுமே பை வரணும். சரியா? இப்போ will repair, ரிப்பேருங்கிறது தான் வந்து verb இல்லையா? ஸோ இதோட V3 ஃபார்ம் என்னது? ரிப்பேர், ரிப்பேர்டு, ரிப்பேர்டு, ed ஆட் பண்ணும். சரியா? ஸோ இங்க ரிப்பேர்டு. ஓகேவா? ஸோ இங்க முன்னாடி நான் என்ன ஹெல்பிங் verb யூஸ் பண்ணணும்? இது என்ன டென்ஸ்ல இருக்குங்கிறத பேஸ் பண்ணி, இது என்ன டென்ஸ்ல இருக்கு? ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. அப்போ will இருந்தா will be அப்படின்னு ஆட் பண்ணணும். எப்படி நம்ம ஹேஸோ ஹேவோ இருந்தா பீன் அப்படிங்கிற ஒரு வேர்டை புதுசாக ஆட் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி வில், கேன், ஷால், இந்த மாதிரி மே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் மாடல் வேர்ப்ஸ் இருக்குனாலே அங்கே பி அப்படிங்கிற வேர்டை புதுசாக நீங்கள் ஆட் பண்ணணும். வில் பி ரிப்பேர்ட், கேன் பி ரிப்பேர்ட். சரியா? பி வரும். நெக்ஸ்ட், ஐ எம் குக்கிங் பிரியாணி. பார்க்கலாமா? இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. இது சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருங்க. பிரியாணி முன்னாடி வந்துடணும். அதே மாதிரி ஐ பின்னாடி போனா, ஷீ பின்னாடி போனா ஹர்னு போகுமா? அதுவே ஹி ஒரு பையனை பத்தி பேசும்போது அது ஹிம் அப்படின்னு போகும், HIM அப்படின்னு போகும். ஐ என்னவா போகும்? என்னால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது பை மீ அப்படின்னு போகும். ஐ மீயா போகும். ஷீன்னு இருந்தா ஹர்னு போகும், ஹீன்னு இருந்தா ஹிம்னு போகும், ஐன்னு இருந்தா மீனு போகும். சரியா? அப்போ இங்க பை மீ அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஆம் குக்கிங் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்ல இருக்கு? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? சரி, ஸோ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா நான் எய்தர் இஸ் கூட ஆட் பண்ணலாம், இல்லை ஆர் கூட ஆட் பண்ணலாம். பிரியாணிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், சாரி சிங்குலர் நவுனா ப்ளூரல் நவுனா? இட் இஸ் சிங்குலர் நவுன். அப்போ பிரியாணி இஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? வேர்போட தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ குக்குடு. சரியா? ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம புதுசாக ஆட் பண்ண வேண்டியது என்னன்னா, பீயிங். எங்கெல்லாம் எனக்கு வந்து இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸ் வருதோ, ஐஎன்ஜி ஃபார்ம் நான் யூஸ் பண்ணுறேனோ அந்த இடத்துல பீயிங் அப்படிங்கிற இன்னொரு ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். பிரியாணி இஸ் பீயிங் குக்டு பை மீ. எப்படி நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணா இங்க ஹேஸ் பீன், ஹேவ் பீன் வந்தது இல்லையா? அதே மாதிரி மாடல் வேர்ப்ஸ் வில், கேன், ஷால் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது இங்க பி வந்தது. கரெக்டா? அதே மாதிரி வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தா, கண்டினியூஸ் டென்ஸ் வந்தா இங்க பீயிங் அப்படிங்கிற வேர்டை நம்ம புதுசாக ஆட் பண்ண போறோம். சரியா? she was playing throw ball yesterday. பார்த்தலாமா? ஸோ ஷீங்கிறது சப்ஜெக்ட், was playing is verb, throw ball is object, yesterday is adjunct. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். SVOA பேட்டர்னில் இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம மாற்ற போகிறோம்? நீங்கள் கிறிஸ் கிராஸ் பண்ணி கொண்டு வாங்க, நான் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் எழுதுறேன். சரியா? இதை வந்து நம்ம பிளேஸ் மாற்றவே கூடாது, கடைசியிலேயே தான் வச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ த்ரோ பாலை முன்னாடி கொண்டு வந்துட போகிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடுவீங்க. சரியா? ஷீ வாஸ் பிளேயிங் த்ரோ பால் இல்லையா? ஸோ இது வந்து என்ன வாய்ஸில் இருக்குது? ஃபர்ஸ்ட்டு இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது, இதை ஆக்டிவ் வாய்ஸில் மாற்றணும். ஷீ வாஸ் பிளேயிங் த்ரோ பால் எஸ்டர்டேங்கிறது எப்படி மாறும்? எஸ், ஷீ வாஸ் பிளேயிங் த்ரோ பால் அப்படிங்கிறது எப்படி மாறும்? ஸோ இப்போ இந்த இடத்துல தான் சின்ன ஒரு தப்பு பண்ணுறீங்க. வாஸ் அப்படிங்கிறத பார்த்தாலே பாசிவ் வாய்ஸ்னு முடிவு பண்ணாத. இப்போ நான் பண்ண மாதிரி இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான், இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். வாஸ் இருந்தாலே பாசிவ் வாய்ஸ் தானே மேம்? கிடையாது. இங்கே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இங்கே இருக்குது. சரியா? இதை மாற்றும் போது த்ரோ பால் வாஸ் பிளேயிங் இருக்கா? ஸோ இட் இஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். அதே தான் இங்கேயும் வரணும். கண்டினியூஸ் டென்ஸ்னால பீயிங் அப்படிங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணுறேன். த்ரோ பால்
was being played by her yesterday. yesterday எப்பவுமே கடைசியில் வச்சுக்கோங்க. she வந்து her அப்படின்னு மாறும். throw ball was being played by her yesterday. சரியா? next he can play drums. so இங்க he அப்படிங்கிறது subject, can play is verb, drums அப்படிங்கிறது object. so எனக்கு என்ன பண்ண போற, கிறிஸ் கிராஸ் பண்ணி verb எப்படி மாறும், v3 ஃபார்ம்னா அது எப்படி மாறும், இது எல்லாமே எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்ல போறீங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையாங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா he can play drums ஓட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய் எவ்ரிவன்.